ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியநாட் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்பைசியான மட்டன் பிரியாணி எப்படி பண்ண போறோங்கிறதாங்க பார்க்க போறோம். இது ஒரு நான்வெஜ் பிரியர்களுக்கான ஸ்பெஷல் ரெசிபின்னே சொல்லலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பா மட்டன் பிரியாணினா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மட்டன் பிரியாணி இன்னைக்கு நாம எப்படி பண்ண போறோங்கிறதான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் என்னென்ன மெஷர்மெண்ட்டுங்கிறது கரெக்டா தெரியும். குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். தம் போட்டு பண்ண போகிறது கிடையாது. ஈஸியாக குக்கரில் எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனே அமைக்கிருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்குறேங்க. இது நல்லா நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் பக்கம் உப்பு. இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் நல்லா ஊறட்டும். இப்போ பிரியாணி செய்ய பிரியாணி பவுடர் ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு 2 ஏலக்காய், 3 கிராம்பு, பட்டை கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ஒரு 20லேருந்து 25 துண்டு பட்டையே இருக்கும். இதை நம்ம ட்ரையாக தான் அப்படியே பவுட்ரு பண்ண போகிறோம். நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். பட்டை எதுக்கு இவ்வளோ அப்படின்னா, பிரியாணிக்கு வந்து கலரு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த பட்டை தான். அதனால் பட்டை வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நைஸாக பவுட்ரு பண்ணிடலாம். பாருங்கள், பிரியாணி பவுட்ரு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சுருக்குறேங்க. அதில் 5 ஸ்பூன் பக்கம் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய். இப்போ எண்ணெய் சூடாகவும் இதில் 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, ஒரு ஜாதி பத்திரி. இதெல்லாம் வாசத்துக்கு தாங்க. ஒரு மராட்டி முக்கு, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி, 1/2 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இதோட நம்ம 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா சுருளை வதங்கணுங்க. வெங்காயம் வதங்க தான் பிரியாணிக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். லேசாக வதக்கிட்டு டக்குன்னு நீங்கள் செஞ்சிடக்கூடாது. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதோட 2 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியும் வதங்கிடுச்சுங்க. இப்போ இதோட 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு மல்லி இலை. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம ஆல்ரெடி மட்டன்லேயே 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதில் 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட நம்ம பவுடர் பண்ணி வச்ச பட்டை கிராம்பு பவுடர் இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். காரம் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை கூட்டிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். அதோட ஒரு 5 ஸ்பூன் பக்கம் தயிர் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம ஊற வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் வேகிறதுக்காக தான். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 3/4 பதத்துக்கு வேக வச்சிடலாம். சிக்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக அரிசியை போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மட்டன் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வேகாது. அதனால இதை ஒரு 4லேருந்து 5 விசில் பக்கம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வெயிட் போட்டு வச்சுட்டேங்க. ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
நான் 5 விசில் பக்கம் விட்டுட்டேங்க. இப்போ விசில் இறங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். கறி நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். இன்னைக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறேங்க. நான் அரை மணி நேரம் பக்கம் ஊற வச்சு தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம். இந்த உலக்குக்கு தாங்க ஒரு உலக்கு ஃபுல்லாக எடுத்தேன். 1/2 கிலோ அரிசி பக்கம் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். பாஸ்மதி அரிசிக்கு ஒரு உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு தண்ணி ஊற்றணுங்க. மட்டனில் ஏற்கனவே கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி இருக்கும். நம்ம 1.25 கப் மட்டும் ஊற்றிக்கலாம் போதும். தண்ணி அளவாக ஊற்றுங்க. தண்ணி மாற்றிட்டீங்க அப்படின்னா குழைய ஆரம்பிச்சிடும். நிறையா ஊற்றிட்டீங்கன்னா கறி வேகும் போதே உங்களுக்கு அந்த இதுலேயே தண்ணி இருக்கும். நான் அதனால தான் 1.25 கப்பு ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிடலாம் திருப்பி. இப்போ லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். நம்ம உப்பு ஏற்கனவே கறி ஊற வைக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கிறோம். வெங்காயம் இதெல்லாம் வதக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கோம். அதனால் அந்த உப்பே சரியாக இருக்குங்க. நீங்கள் இப்போ கூட உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கூட பத்தலைன்னா போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரே விசில் விடுங்க போதும். பாஸ்மதி அரிசி ரொம்ப குழஞ்சிருங்க. 2-3 விசில் விட்டிங்கன்னா ஏற்கனவே அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு விசில் விட்டு விசில் இறங்கவும் திறக்க போகிறேங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். லேசாக இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் வைக்கலாம். எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒரு அருமையான யம்மியான மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.